ஹாய் அழகிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிரிமாமா நான் 2 பேருமே வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், எடுத்தோடனே குறையாது இல்லையா? ஸோ அது வந்து நான் கொஞ்சமாச்சு கம்மி பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எந்த மாதிரி கம்மியாச்சு அப்படிங்கிறது. இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது. என்ன பார்த்திங்கன்னா, ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி என் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, பட் எனக்கு க்ளோஸ் தான். அந்த லேடி பார்த்திங்கன்னா சடனாக வந்து எல்லாத்துக்கூடயும் போய் வாண்டடாக பேசுவாங்க. அவங்கள மதிக்கும் கூட மாட்டாங்க. அப்புறம் சடனாக வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போவாங்க. மறுபடியும் வந்து பேசுவாங்க. அப்போ அவங்க கொஸ்டின் கேட்பாங்களே, இத்தனை நாள் நீங்கள் பேசலை அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர். அவங்க வீட்டுக்கார் மேலே பழி தூக்கி போட்டுரு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் தான் அவங்க கூட பேச வேணாம்னு சொன்னார் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கே சம்மந்தம் இல்லை. அவர் வந்து மெடிக்கல் ட்ரிப்பு. அவர் கிளம்பி போனார்னா 3 நாள் போனார்னா 3 நாள் வீட்டில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வேலை போயிருக்கோம். ஆனால் இவ வந்து லூஸ் மாதிரி அதை பேசிகிட்டே இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளாக பார்த்திங்கன்னா அவங்க பசங்களே என்ன சொல்லணும்னா, இந்த அம்மாவெல்லாம் நான் கடைசி காலத்தில் சோறெல்லாம் போட மாட்டேன், சும்மா என்னை போட்டு அடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் போய் அக்கா இப்படிலாம் சொல்கிறாங்கக்கா, மாற்றிக்கங்கக்கா அப்படின்னு சொன்னால், அதுக்குன்னுட்டு என்ன சொல்லும், அதே வந்து ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோதான் தெரியும் போல். ஸோ எனிவே, அது ஆசிரமத்தில் வளர்ந்ததுனால குழந்தையை கட்டி இப்படி நடந்துச்சுன்னா, அது அந்த பையன் சொல்கிறான், சின்ன பையன், இனிமேல் எங்கள் அம்மா பெருசானா எங்கள் அம்மாக்கெலாம் நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போவே அப்படி சொல்கிறப்ப கண்டிப்பாக பெருசானா இவங்கள மதிக்கும் கூட மாட்டான். ஸோ எனிவே, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அழகிஸ். குழந்தைக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம தான் சொல்லித்தரணும். அது மீறி இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் பசங்க பேசுவாங்க அழகிஸ்.